ஓம் சரவணபவ. முருகப்பெருமானை வழிபட்டால் பலருக்கும் பிரச்சனை வருகிறது என்று சொல்கின்றார்கள். முருகப்பெருமானை வழிபட்டதால் பிரச்சனை வரவில்லை. ஏற்கனவே நம்ம கர்ம வினையில இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல இந்த பிரச்சனை வரணும்னு எழுதியிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாமளும் ஏதோ ஒரு புண்ணியத்தால முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்தில் கூட நாம் முருகா முருகா என்று நம்மையும் அறியாமல் முருகப்பெருமானை அழைத்து கொண்டிருக்கின்றோம். என்கிட்ட ஒரு சிலர் கேட்கிறாங்க, என் வாழ்க்கையை தெரிஞ்சவங்க சிலர் கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் முருகா முருகான்னு கும்பிடுறியே, முருகனுடைய திருப்புகளை படிக்கிறியே, முருகனுடைய நாமத்தை சொல்றியே, முருகர் கோயிலுக்கா போய்கிட்டு இருக்கியே, உன் வாழ்க்கையில எதுவுமே நாங்க நல்லதை பார்க்கலையே, உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை நாங்க பாக்குறோம், இந்த கஷ்டத்தை தான் உனக்கு முருகர் கொடுத்தாரா, உன் முருகன் உனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கறாங்க. இவங்கெல்லாம் கேட்கறதுக்காக உடனே நானும் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு, முருகா எனக்கு எதுவுமே நடக்கல, நான் இனிமே உன்னை வணங்க மாட்டேன் அப்படி நான் சொல்லிட்டு போயிட்டேனா, இவ்வளவு நாள் நான் முருகனை வணங்கினால எனக்கு ஒரு கிடைத்த ஒரு ஞானம் இருக்குதுல்லவா, அந்த ஞானத்தை நான் வீணாக்கியதாகும். ஏன்னா இவங்க பாக்குறது எல்லாமே என் வாழ்க்கையில நடந்த கஷ்டங்களை பாக்குறாங்க, என் வாழ்க்கையில என்னை சுத்தி நடக்கக்கூடிய துன்பங்களை பாக்குறாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முருகர் வழிகாட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதலை பார்க்கின்றேன். முருகப்பெருமான் எனக்கு தரக்கூடிய ஞானத்தை பார்க்கின்றேன். இப்ப ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி நம் முகத்தை காட்டும், நம்முடைய அகத்தை காட்டுமா? நம்முடைய முகம் அழகாக இருக்கின்றது தெரியும், ஆனா அதிலே பாருங்க அகத்தின் அழகுதான் முகத்தின் தெரியுன்றாங்க. அப்போ நம்முடைய அகத்தை நம்மளால பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அப்படிப்பட்ட அந்த அகத்தை நமக்கு காட்டும் கண்ணாடியாக தான் நம் வாழ்வில் சில பிரச்சனைகள் நடக்கின்றன. அந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுதுதான் நாம் யார் என்பது நமக்கே தெரிகின்றது. நாம் எந்த விதமான முகமூடியை அணிந்திருக்கிறோம் என்பது சில நேரம் நமக்கே தெரிய வருகின்றது. நம்முடைய கோபம், பேராசை, கவலை, பொறாமை, இப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பல்வேறு முகங்களை நாம தரிசனம் செய்யக்கூடியது அந்த பிரச்சனைகள் மூலமா தான் முடியும். நாம யாரும் நமக்கே காட்டக்கூடிய காலத்தினுடைய ஒரு கண்ணாடியாக அது இருக்கின்றது. ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு கண்டுபிடிப்போம், அடுத்த ஒரு பிரச்சனைகள் நடக்கும். சில பிரச்சனைகள் திரும்ப திரும்ப நடக்கும், அந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது. அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையில ஒண்ணு நாம மாறணும், இல்ல நம்ம சுத்தி இருக்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மாத்தணும். அதை மாத்துற வரைக்குமே அந்த பிரச்சனை தீராது. அதை நமக்கு உணர்த்துறதுக்காகவே அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப நடக்கும். முருகப்பெருமான் எதையாவது கொடுப்பாரு அப்படிங்கறதுக்காக வணங்கக்கூடிய ஆட்கள் நாம் இல்லை. அதாவது சிலர் சில சொந்த பந்தங்கள்கிட்ட வேறுபாடு வச்சிருப்பாங்க. இவர்கிட்ட போனா இவர் நல்லா வசதியா இருக்காரு, இவரால் நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு ஒரு உறவினர்கள் புகழ்வாங்க, அவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க வீட்டுல பழகுவாங்க. இன்னொரு உறவினர்கள் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க வீட்டை பழக மாட்டாங்க. எங்க ஆதாயம் கிடைக்குதோ அங்க போவாங்க, எங்க ஆதாயம் கிடைக்கலையோ அங்க போக மாட்டாங்க. ஆனா இறைவனை தேடி நம்ம போகக்கூடிய நாமும் இவர் ஆதாயம் தருவாரு அதுக்காக போவோம், ஆதாயம் தரலன்னா போக வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியுமா? அவர் ஆதாயம் தந்தாலும் இல்லைனாலும் கூட ஏதோ நம்ம முன் ஜென்மத்துல செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம் தான் முன் ஜென்மத்துல செஞ்ச பல பாவங்களை அனுபவிக்கும் போது கூட முருகப்பெருமானை நினைத்து முருகான் என்னை இதுல இருந்து காப்பாற்றணும், வேலும் மயிலும் சேவலும் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நினைத்து வணங்குறோம். கந்த சஷ்டி கவசம் படிக்கிறோம், சஷ்டி விரதம் இருக்கிறோம், கிருத்திகை விரதம் இருக்கிறோம். இப்படி பல செயல்களை நம்மையும் அறியாம நம்ம செய்யறோம். நமக்கு உத்வேகம் கிடைக்குது, அதை செய்யும் போது நமக்கு ஒரு சக்தி கிடைக்குங்கிறத நம்ம பலரும் ஃபீல் பண்ணிப்போம். ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நமக்கு தேவை ஒரு மன நிம்மதி, ஒரு மன அமைதி. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே தவறா போயிடும். எனவே நமக்கு மனம் அமைதிப்படுவதற்கு ஒரு நேர காலம் வேணும். அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நம்முடைய மனம் அமைதிப்படுவதற்கு முருகப்பெருமானை நாம் துணையாக வைத்துக் கொள்கின்றோம். நம்முடைய மனம் அமைதியாகும் பொழுது அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நம்ம பொறுமையா யோசிச்சோம்னா, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஏற்கனவே எடுத்த எல்லா முடிவும் தவறும் நமக்கு புரிய வரும். அந்த மாதிரி எனக்கு பல நேரங்கள்ல என்னுடைய கஷ்டங்கள்ல
முருகப்பெருமான் எனக்கு பல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் இன்னும் என்னை எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும், இன்னும் நான் என்னை எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முருகப்பெருமான் எனக்கு பல நேரத்துல உணர்த்திருக்கிறாரு. கோபம் என் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் எனக்கு நஷ்டத்தை கொடுத்திருக்குங்கிறத முருகப்பெருமான் உணர்த்திருக்கிறாரு. முருகப்பெருமான் வணங்கிதான் எதுவுமே கிடைக்கவில்லைன்னு தான் என்னால சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில எனக்கு இன்னைக்கும் பாதுகாப்பா இருக்கிறாரு. நான் எந்த இடத்துக்கு போனாலும், யாரை சந்திச்சாலும், எங்க இருந்தாலும், எனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த இடத்துல இருந்து என்னை மீட்டு எனக்கு காக்கக்கூடிய ஒரு கடவுளா முருகப்பெருமான் இருக்கிறாரு. நான் அனுபவத்துல உணர்ந்திருக்கிறேன். நம்ம சொன்னா நிறைய பேத்துக்கு புரியாது. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா அப்படிலாம் கேட்பீங்க. பல நேரங்களில் அவருடைய வழிகாட்டுதல் இல்லாம என் வாழ்க்கையே இல்லை. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா நம்பிக்கையா பேசவே முடியாது. வாழ்க்கையில எவ்வளோ ஒரு துன்பத்துக்கு டிப்ரெஷன் எல்லாம் போய் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் இருக்கிற இடத்துல இருந்து மேல மீண்டும் வாழ்க்கையில சாதிக்க முடியும் முயற்சி பண்ணி, முருகப்பெருமானை பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணி, அவருடைய பாடல்களை பற்றி முயற்சி பண்ணி, திருப்புகளை கத்துக்க முயற்சி பண்ணி, எனக்கு தெரிந்த அறிவு உங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கணும்னு முயற்சி பண்ணி, ஏதோ நம்ம இந்த வாழ்க்கையில பிறந்த இந்த பிறவி வாழ்க்கையை வீணாக்கிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையோட ஒரு பயனுள்ளதாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில முடிஞ்சதை நம்ம செய்யறோம். அதற்கு காரணம் அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான் தான். அவர் இல்லாம வேற எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானை வணங்கினால் என்ன கிடைக்கும் என்று நினைத்து போகாதீங்க. நீங்க வணங்குறது புண்ணியம்தான், அவருடைய நாமத்தை சொல்றது புண்ணியம் தான், அவருடைய பாடல்களை படிக்கிறது புண்ணியம் தான். உங்க புண்ணியம் உங்களுக்கு இல்லைனாலும் உங்க பிள்ளைங்களுக்கு போய் சேரும். அவங்களுடைய வாழ்க்கையை அவர் வழி நடத்துவாரு. உங்களுடைய கர்மவினை நீங்க தீர்த்து முடிக்கும் பொழுது உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் இறைவன் செய்து வைப்பாரு. நன்மையே நடக்கும். அது முழுமையாக முழு மனதோடு நம்பி நீங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடப்பதை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை நடப்பதை உங்களால் உணர முடியும். எனவே யாராலும் உணர்ச்சி வசப்பட்டு உடனே நான் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலை, எந்த பிரச்சனையும் தீரல அப்படின்னு கோச்சிக்கிட்டு போகாதீங்க. கருணை கடவுள், அற்புதமான கடவுள். இப்ப நிறைய பேர் முருகப்பெருமானை பத்தி பல வீடியோக்கள் வருகின்றன. முருகப்பெருமானை பத்தி, அவருடைய திருப்புகளை பத்தி பல வீடியோக்கள்ல பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒப்பற்ற முருகர் யுகமா மாறி முருகர் பத்தியே எல்லாரும் பேசக்கூடிய அளவு, எத்தனையோ கடவுள்கள் இருந்தாலும் இந்த சமூக கடவுளை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான கடவுளாக முருகப்பெருமான் மாறிக்கொண்டு வருகின்றார். நீங்க பார்த்திருப்பீங்க, உலக தமிழ் மாநாடு பழனியில நடந்திருக்கு. முருகனுடைய கோவில்கள் எல்லாமே பிரசித்தமானது. திருச்செந்தூர்ல வரக்கூடிய பக்தர்கள் அடியாள் கூட்டம் உங்களுக்கு தெரியும். பௌர்ணமியில வரக்கூடிய கூட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா இடங்களுமே ஒரு முருகர் யுகமா மாறிக்கிட்டு வருது. எனவே அந்த அற்புதமான முருகனுடைய திருவடியை பின்பற்றி நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நம்பிக்கையும் கடைபிடிங்க. காலம் நேரம் மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீரும். நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நன்றி. ஓம் சரவண.